காதல் ஏற்படவும் காதல் திருமணத்தில் முடியவும் பல கிரக அமைப்புகள் உள்ளன. அவற்றில் சிலவற்றை பார்ப்போம். 7ஆம் அதிபதி புதன் அல்லது சந்திரனுடன் இருந்தால் காதல் திருமணம் நடைபெறும். புதனும் சந்திரனும் 7ஆம் பாவத்தில் இணைந்து இருந்தால் காதல் திருமணம். புதனும் சந்திரனும் எந்த வகையில் தொடர்பு கொண்டாலும் காதல் ஏற்படும். 5ஆம் பாவத்துடன் புதனுக்கு தொடர்பு ஏற்பட்டு 7ஆம் பாவத்துக்கும் சம்பந்தம் ஏற்பட்டால் காதல் திருமணம். 5, 7, 11ஆம் அதிபதிகளின் தொடர்பை புதன் பெற்று இருந்தால் காதல் திருமணம். 5ஆம் இடம் கெட்டுவிட்டால் காதல் கைகூடாது. 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலோ 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்திலோ இருந்தாலும் காதல் கைகூடும். பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எங்கு இருக்கிறதோ அதே ராசியில் ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் என்றால் காதல் திருமணம் செய்து ஒற்றுமையாக வாழ்வார்கள். 7ஆம் அதிபதியை சந்திரன் பார்த்தாலும் சந்திரனை 7ஆம் அதிபதி பார்த்தாலும் காதல் திருமணம். 9ஆம் அதிபதியுடன் சுக்கிரன் சேர்ந்தாலும் காதல் திருமணம். 7ஆம் இடத்தில் சந்திரன் பலன் குறைந்தால் காதல் இல்லை. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தால் காதல் ஏற்படும். அது திருமணத்தில் முடிய வேண்டுமென்றால் சுக்கிரனை குரு பார்க்க வேண்டும். 7ஆம் அதிபதியை குரு பார்க்க வேண்டும். இல்லையென்றால் திருமணத்தில் முடியாது, வேறு திருமணம் நடக்கும். இவை அனைத்தும் பொதுவான விதிகளே.